சூடும் அளவிற்கு அழகிய மலைகள், கண்ணுக்கெட்டும் தூரம் வரை அடர்ந்த வனங்கள், காணும் இடமெல்லாம் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகள், ஆயிரக்கணக்கான மூலிகை தாவரங்கள், அரிய வகை பழங்கள், யானை, மான் உள்ளிட்ட வன விலங்குகள் வாழும் வாழ்விடமாக கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் முக்கிய மலைத்தொடராக திகழ்வது நீலகிரி மலைத்தொடர். கேரள, கர்நாடகாவில் உள்ள பல மாவட்டங்கள் நீலகிரியில் உற்பத்தியாகும் தண்ணீரை நம்பி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நீலகிரி மலைத்தொடரில் ஏற்படும் குளுமையான காலநிலைதான் இங்குள்ள உயிரினங்கள் மற்றும் அரிய வகை தாவர இனங்களை பாதுகாக்கிறது. காலநிலை மாற்றத்தை தடுத்து குளுமையான காலநிலையை ஏற்படுத்தி உரிய பருவ காலங்களில் உரிய மழை பெய்ய நீலகிரி மலைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நாட்டில் உள்ள 14 மலைத்தொடர்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் நீலகிரி மலைத்தொடர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலங்களின் தண்ணீர் தொட்டியாக திகழ்கிறது. பருவமழை காலங்களில் பெய்யக்கூடிய மழை தண்ணீரை தன் வசம் சேமித்து ஆண்டு முழுவதும் நூற்றுக்கணக்கான நீர்வீழ்ச்சிகள் மூலமாகவும் ஆறுகள் வழியாக சமவெளி பகுதியான ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பாசனத்திற்கும் குடிநீருக்கும் நீலகிரி மலைத்தொடர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்க பெய்யக்கூடிய மழை, பருவமழையில் வரக்கூடிய காற்று, இந்த மாதிரி பல்வேறு இயற்கையினுடைய தன்மைகளை சமநிலைப்படுத்துறதுக்கு இங்க இருக்கக்கூடிய மலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. முக்குர்த்தி பீக்ல இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சோலைக்காடுகள், அதாவது புல்வெளியும் சோலைக்காடுகளும் இணைந்த ஒரு பகுதியா இந்த பகுதி இருந்துட்டு இருக்கு. இது கேரளா, தமிழ்நாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மழைக்காடு சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இவை அனைத்தையுமே பாதுகாக்கக்கூடிய மலையினுடைய அரணா நீலகிரி மலைகள் இருந்துட்டு இருக்கு. எதிர்கால சந்ததியினருக்கு இதே இந்த மலைகளை எந்தவித அழிவு இல்லாமல் அந்த இயற்கை தன்மையோட விட்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஆசையா இருக்கு. நம்மில் பலர் பல இடங்களுக்கு சுற்றுலா சென்றாலும் மலைகள் மீதும் அதன் இயற்கை காட்சி நடுவே சுற்றுலா செல்வது தனி சுகமாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நீலகிரி மலைத்தொடரை தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி பாதுகாத்து வருவது இயற்கை ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது அனைவருக்கும் பொதுவானது, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. ஸோ நீலகிரி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய தண்ணீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும் அனைவருக்குமே பயன்படக்கூடியது. ஸோ சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவர்கள் இந்த மலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரோட மனசுலையும் இருக்கும். ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷன் ஒரு நல்ல வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 11ஆம் தேதி ஐக்கிய நாடு சபைகளின் மூலம் சர்வதேச மலைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உலக மலைகள் தினமான இன்று மலைகளின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக நீலகிரி செய்தியாளர் ஆண்டனி.